என்கொயரி வந்துச்சுன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சு ஓகேங்க. மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எத்தனை நாள் நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ்? ஒரு நாள் ட்ரைனிங். ஒரு நாள் ட்ரைனிங். சீடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷீடு வந்து நம்ம சேல் பண்ணுறோமா? பண்ணுறோம். ஷீடு சேல் பண்ணுறோம். ஏன்னா என்னென்ன சீட் சேல் பண்ணுறீங்க ப்ரோ? சிப்பிக்கலன்ல என்ன அவங்க என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ ஓகே அந்த வெரைட்டி நம்ம தரைக்கெல்லாம் எதுவும் போடுறது மண் இருந்தாலே போதும். எம்சென்ட் போட்டுருக்கோம். எம்சென்ட் மணல் வந்து பெஸ்ட். ஓகேங்க. மணல் இப்ப கிடைக்கிறது இல்ல அதிகமா. ஓகே. அதனால எம்சென்ட் 6.8 டிகிரி செல்சியஸ். கீழ பாத்தீங்கன்னா மாய்ச்சர் பாத்தீங்கன்னா 83 இருக்கு. ஓகே. இது மாதிரி மெயின்டைன் பண்ணா ஓகேங்க. உங்களுக்கு நல்ல ஃபீல்ட் கிடைக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுவும் இருக்கு. இப்ப காளான் வந்து சுவாசிக்கும். ஓகே. காளான் வந்து சுவாசிக்கும் போது சரிங்க. ஹியூமன் மாதிரி எல்லா தாவர வகையும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனா காளான் வந்து நம்மள மாதிரி சரிங்க ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி விட்டுருது. அப்படிங்கும்போது இதுல இருக்கிற எல்லா வீட்டும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாயிரும். ஓகே. ஆக்சிஜனோட அளவு கம்மியாயிரும். சரிங்க. அப்படிங்கும்போது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும் போது நம்ம கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் சமநிலையா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. பேக்ல நம்ம என்னனாலும் ப்ரோ போடணுங்க. இதுல வந்து வைக்கோல் விதை. வைக்கோல். வைக்கோல்னா என்ன வைக்கோல்? நெல்லம்பில்லா இல்ல ஆரிப்பில்லு? நெல்லம்பில்லு. நெல்லம்பில்லு மட்டும். நெல்லம்பில்லு வைக்கோல் ப்ளஸ் விதை. இது வந்து சரியான எடையில சரியான அளவுல ஓகேங்க ஸ்டெர்லைட்லாம் பண்ணி இந்த மாதிரி பேக் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஓகே இதுல வந்து நமக்கு மஷ்ரூம் வளர ஆரம்பிக்கும். ஓகே. அது வந்து காஞ்ச புல்லு போடணுமா இல்ல ஈரமா காஞ்ச புல்ல நம்ம ஸ்டெர்லைட் பண்ணனும். ஓகே. அது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுங்க? அந்த புல்லோட தன்மை ஈரமாயிடுமா? ஈரம் படுத்தி தான் நம்ம அதான் கேக்குறேங்க ஸ்டெர்லைட் பண்ணனும். அதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேங்க. பாயில் பண்ணலாம். சரிங்க. நம்ம புல்ல அப்படியே வேக வச்சு தொட்டு நீக்கம் பண்ணலாம். இன்னொன்னு கெமிக்கல் மெத்தட். ஓகே. நம்ம கெமிக்கல்ஸ் ரெண்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி சரிங்க அதை ஸ்டெர்லைட் பண்ணலாம். ஓகேங்க. எதுக்காக பண்றோம்னா ஸ்டெர்லைட் பண்ணனும். சரிங்க. வெளியில இருந்து வைக்கோல் வருது. நிறைய பூஞ்சைகள்ல வந்து பேக் ஃபங்கஸ் இருக்கும். ஓகே. நம்ம அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம காளான் ஃபங்கஸ் ஏன்னா காளான் ஒரு ஃபங்கஸ் வகை. ஓகேங்க. பூஞ்சை வகை. ஆமா. இந்த பூஞ்சை வந்து பரவும் போது வேற எந்த பூஞ்சையும் இருக்க கூடாது. நம்ம வந்து தொட்டு நீக்கம் பண்றோம். அதனால அதை நம்ம க்ளீன் பண்றோம். அது நம்ம சுடு தண்ணியில நம்ம வேக வைக்கிறது பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு. சுடு தண்ணியில வேக வைக்கறாங்க. ஓகே. கெமிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்க. ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. இப்போ நாம எப்படி பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம வந்து கெமிக்கல் மெத்தட் தான் பண்ணிட்டு போட்டு ஒரு 12 மணி நேரம் அதை ஸ்டெர்லைட் பண்ணி ஓகேங்க. நம்ம அதுக்கு அப்புறம் பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். சரி ஓகேங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் எப்படி நம்ம கடையில வாங்கிக்கலாங்களா? கடையில எல்லா மார்க்கெட்லயும் இருக்கு. மார்க்கெட்ல இந்த கடையில இருக்கு. இது எத்தனை கிலோ பேப்பருங்க? இது வந்து சைஸ் பாத்தீங்கன்னா 24க்கு 12. 24 இன்ச்சி 2 அடி. 12 ஒரு அடிங்க. 2க்கு ஒரு அடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஒரு 3.5 கிலோ வரைக்கும் நம்ம பெட்டோட வெயிட் ஓகேங்க அளவு ஏத்தணும். அப்படினு 3.5 கிலோனா ஒரு பேக்கோட வெயிட் 3.5 கிலோ. 3.5 கிலோ. அது புல்லோட சேர்த்து சொல்றீங்களா? சீட்ஸ் எல்லாம் சேர்த்து 3.5 கிலோ இருக்கணும். 3 to 3.25. ஓகே. இந்த கேஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு 750ல இருந்து 1 கிலோ காளான் நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். 1 கிலோ காளான் வரும் அதுல. அது ஒரு பேக் வந்து ஒரு கிலோ காளான் வரும்ன்றீங்க. 750ல இருந்து 1 கிலோ காளான் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். அது சீட்ஸ் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அறுவடை எடுக்கலாம். ஓகேங்க. அதுக்கு சீட்ஸ் வந்து எவ்வளவு போடணும்? அதுக்கு அளவு 200 கிராம் சீட்ஸ் போடணும். 200 கிராம் சீட்ஸ் போடணும். ஓகே. அப்போ 200 கிராம் சீட்ஸ்னா 3 கிலோ புல்லு போடணும். ஓகே. அது வந்து எத்தனை நாள்ல வரும்? 21 நாள்ல நமக்கு வந்து பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சு. 21 நாள்ல வந்து இந்த மொட்டு வந்துரும். பாத்தீங்கன்னா 21 நாள் ஆயிடுச்சு. ஓகேங்க. பட்ஸ் வச்சிருக்கு பாருங்க. இது வந்து 21 நாள்ல வந்துரும். பாருங்க 22 டேட் போட்டுருக்கு பாருங்க. ஓகே. இது வந்து 22வது நாளுங்களா? நீங்க அன்னைக்கு டேட் போட்டுருவீங்களா? 21 நாள் ஆயிடுச்சு. டேட் போட்டுருவோம். நீங்க டேட் போட்டுருவீங்க. டேட்னா அந்த நாள் எத்தனை நாள் அந்த நாள் பெட் ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. சரி சரிங்க. டேட் போட்டோம்னா இது வந்து சப்போஸ் வந்து அதுல பட்ஸ் வைக்கலனா ஓகே நம்ம கண்டுபிடிச்சிரலாம். சரிங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம அதை மானிட்டரிங் பண்ணலாம். ஓகே. ஸ்டார்டிங்ல இருக்கீங்க பண்றாங்க. சரிங்க. நம்ம கொஞ்சம் அனுபவம் ஆனதுனால நம்ம பார்த்தாலே அனுபவத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். சரி ஓகேங்க. இப்போ வந்து இந்த காளான் வந்து சிப்பி காளானுங்களா? ஆமா சிப்பி காளான். ஓகே. இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கறங்க? நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. நம்ம லோக்கல் சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. டீலர்ஸ் இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம பண்ண வந்து ரோட் மேலேயே இருக்குன்னு சொல்லிருந்தேன். அதனால வந்து நம்ம ஸ்டால் போட்டுருக்கோம். ஓகே. ஸ்டால் போட்டுருக்கோம். அப்புறம் வந்து லோக்கல் சேல் வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க நம்ம கிட்ட. லோக்கல் சேல் இங்க இருக்கு. ஒரு 3-4 விதமா நம்ம சேல் பண்றோம். ஓகே. சரிங்க. இப்போ வந்து லோக்கல் சேல் பண்றீங்க. சேல் வந்து இருக்கு. பராமரிப்புனா வேற என்னன்னா இதுல என்ன ஆட் பண்ணணுங்க? பராமரிப்புல இந்த வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு கூரை போடணுங்களா இல்லை ஷீட்டு போட்டால் கூட போதுமா இல்லை ஃபால் சீலிங் போட்டு அமைப்புன்னு சொல்கிறது அது அவங்களோட இன்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கூரை ஷெட்டு இருந்துச்சு. ஓகேங்க. கூரை ஷெட்டு தான் வந்து பாரம்பரியமாக போட்டு மஷ்ரூம் க்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து அப்டேட்டடாக வந்து ஷீட்டில் பண்ணுறாங்க, பேனல் ஷீட்டில் பண்ணுறாங்க. ஓகே. அட்வான்ஸாக ஹைடெக் வந்துருச்சு.
ஓகே. ஹைடெக் தான் இதில் இருக்கிறத வந்து நவீன காளான் பண்ணு. சரிங்க. மொத்தமாக நம்ம ஹைடெக்காக மாற்றிருக்கு. ஓகேங்க. அந்த லெவலுக்கு வரைக்கும் போகிறாங்க. ஓகே. ஆரம்பத்தில் பண்ணுறவங்க கீத்துக்கொட்டால அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் வந்து மாய்ச்சர் ஏரியேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால இதில் பண்ணுறாங்க. ஓகேங்க. அப்புறம் தண்ணி பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா? தண்ணி இது மாதிரி நம்ம ட்ரிப்லாம் அது ட்ரிப்புங்களா? அது இது பேர் ஃபாகர்னு சொல்லுவாங்க. 4A ஃபாகர் அப்படின்னு என்னங்க இது? வாட்டரை வந்து நம்ம அப்படியே பெட்டில் தெளிக்கிறதோ, ஓகேங்க, வந்து சாக்குக்கு அப்படியே நம்ம டேரெக்டாக வந்து மேனலாக தெளிச்சாலோ சரிங்க நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். சரிங்க. நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும், நமக்கு வந்து உடல் உழைப்பும் அதிகமாக தேவைப்படும். ஓகே. நம்ம இது மாதிரி ஃபாகர் போடும்போது ஓகேங்க இந்த நாசில்ல இருந்து தண்ணி ஃபோர்ஸாக வெளியே வரும்போது ஓகேங்க தண்ணி வந்து புகையா மிஸ்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி. ஓகே. அது நம்ம அதில் கண்ட்ரோல் இருக்கா? அது மாதிரி இது கண்ட்ரோல் இருக்கு. டைமர் வச்சிருக்கோம். டைமர் வச்சுட்டு எத்தனை மணிக்கு ஆன் பண்ணனும், இப்போ ஆஃப் பண்ணனும்ங்கறது கண்ட்ரோல் நம்ம ஆட்டோமேட்டிக் போட்டுருக்கோம். ஓகே. அதாவது சொட்டு நீர் பாசனம் போல. சொட்டு நீர் போல பாசனம் தான். சொட்டு நீர் சொட்டு தண்ணியா விழுகும். இது என்னன்னா ஃபாகா நல்லா தெளிச்சு அடிக்கும். தெளிச்சு அடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து மேல தண்ணி தெளிச்சு விட்டுறது. தெளிச்சு விட்டுறோம். அப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆயிடும். மாய்ச்சர் வந்து அதிகமாயிடும். எவ்வளவு அதிகமாகும், டெம்பரேச்சர் கம்மியாகும். எப்பவுமே ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணுமா? ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும். மழை காலத்துலயும் தெளிக்கணுமா? நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே. 25.8 டிகிரி செல்சியஸ். கீழே பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் பார்த்தீங்கன்னா 83 இருக்கு. ஓகே. இது மாதிரி மெயின்டைன் பண்ணா ஓகேங்க உங்களுக்கு நல்ல ஃபீல்டு. இது அது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த இது வச்சுருக்கீங்க டிஜிட்டலில். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்குது. ஆமாம். டெம்பரேச்சர் உள்ளே வந்து கூலிங்காக இருக்குது. 83% நம்ம வந்து மாய்ச்சரோட ஃபார்ம் வச்சுருக்கீங்க. நல்லா உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். ஓகேங்க. இது எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட அங்கே இருக்க மாட்டேன் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுவும் இருக்குது. இப்போ காளான் வந்து சுவாசிக்கும். ஓகே. காளான் வந்து சுவாசிக்கும் போது சரிங்க ஹியூமன் மாதிரி எல்லா தாவர வகையும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனால் காளான் வந்து நம்மள மாதிரி சரிங்க ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி விட்டுருது. அப்படிங்கும்போது இதுல இருக்கிற எல்லா வீட்டும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாயிரும். ஓகே. ஆக்சிஜனோட அளவு கம்மியாயிரும். சரிங்க. அப்படிங்கும்போது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கும் போது நம்ம கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் சமநிலையா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கீழே வந்து தரைக்கெல்லாம் எது போடுறது? மண் இருந்தாலே போதும். எம்சென்ட் போட்டுருக்கோம். எம்சென்ட் மணல்ல வந்து பெஸ்ட். ஓகே. மணல் இப்ப கிடைக்கிறது இல்ல அதிகமா. ஓகே. அதனால எம்சென்ட் யூஸ் பண்றோம். எம்சென்ட் போட்டுக்கலாம். சரி ஓகேங்க. இப்போ வந்து ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ட்ரைனிங் வந்து எது மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க ப்ரோ? நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஷெட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஷெட் போட்டு கொடுக்குறோம். ஷெட் என்னென்ன ஷெட்லாம் போடுறீங்க? நம்ம வந்து கீத்துக்கொட்டையில பண்ணி கொடுத்துருக்கோம். தென்னங்கீத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தென்னங்கீத்தில் தென்னங்கீத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். வேற உங்களுக்கு வேற ஷெட் வேணாலும் அது மாதிரி பண்ணி கொடுங்க. கான்டாக்ட்ஸ் இருக்கு. கான்டாக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன ஷெட் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஓகே பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷெட் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்ததுங்க சீடு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஷீடு வந்து நம்ம சேல் பண்ணுறோமா? ஷீடு சேல் பண்ணுறோம். ஏன்னா என்னென்ன சீட் சேல் பண்ணுறீங்க ப்ரோ? சிப்பி காளான்ல அவங்க என்ன வெரைட்டி கேட்குறாங்களோ ஓகே அந்த வெரைட்டி நம்ம பண்ணி கொடுக்கலாம். சிப்பி காளான்ல என்னென்ன சீட்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு விதமான இப்போ நீங்கள் என்ன ப்ரோ ஹெச்யூன்னு சொல்லிட்டு இதில் நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகே. அவங்க என்ன க்ரோ பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த சீட்டை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட என்னங்க இருக்கு? நம்மகிட்ட ஏஎஃப்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏஎஃப்எல் அந்த சீட்ஸ் இப்போ நம்ம போட நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரைனிங் வந்து எப்படிங்க? ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா? ஆஃப்லைன் தான். முழுக்க ஆஃப்லைன் ட்ரைனிங் தான். இது ஆன்லைன்ல வந்து நடத்த முடியாது. சரிங்க. முழுக்க வந்து நம்ம பிராக்டிகலா வந்து கத்துக்கிட்டா மட்டும் தான் இத பெட் ப்ரிப்பரேஷன்லாம் கத்துக்க முடியும். ஓகே. ஓகேங்க. வீடியோல பார்த்தோ ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தோ நம்ம பண்ண முடியும். சரிங்க. ஓகே. இப்போ வந்து எத்தனை பேட்ச்க்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் பண்ணி சொல்லி தரீங்க? இல்லை எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க? அது மாதிரி பண்றது இல்ல. மந்த்லி ஒன்ஸ் என்கொயரி வந்துச்சுன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை நாள் நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ்? ஒரு நாள் ட்ரைனிங். காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும். ஓகே. பிராக்டிகலாவும் தியரிட்டிக்கலாவும் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. சொல்லி கொடுத்ததை PDF ஆவும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். நாளைக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். நாங்க என்ன டவுட்னாலும் அதை நான் கிளியர் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ வந்துங்க சரி, இப்போ நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டாங்க, அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது காளான் வந்து அவங்களும் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சேல் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் அவங்ககிட்ட சேல் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம பை பேக் எடுக்கிறது இல்லை, அவங்களோட லோக்கலில் எப்படி சப்ளை பண்ணலாங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகே. அது கைட் பண்ணிடுவீங்க. அவங்க ஒருத்தருக்கு
மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அதை ஒரு தியரி சொல்லுவாங்க, அவங்க அதை க்ரோ பண்ணிக்குவோம். நான் சும்மா நானே வாங்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து வளர முடியாது. முழுக்க முழுக்க நம்ம பயிற்சிக்கு வரும்போது எப்படி வந்து விநியோகம் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது A to Z சொல்லி கொடுத்துருவேன். ரொம்ப அவங்களால முடியாத பட்சத்துக்கு டீலரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி விடலாம். நம்ம டேரக்டாக எடுக்கிறது இல்லை, டீலர் கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க அதை எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க நான் சொல்றது என்னன்னா, நீங்க மார்க்கெட்டில் போய் பேசி சேல் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் இருக்கும், உங்களுக்கு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி மஷ்ரூம் எடுக்கிறாங்க. ஆமாம், அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். சரி, ஓகேங்க. இப்போ வந்துங்க இந்த மொட்டுக்காலான மொட்டுக்காலான் அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? அதோட இதில் நிறைய கொஞ்சம் இந்த சைடு வந்து மேலே அந்த கோல் மறைக்குது. இதில் அதில் சத்து, நார் சத்து இதில் இருக்கு. இதில் இருக்கு. ஜீரோ கொலஸ்ட்ரால். இதுல இருந்து ஜீரோ கொலஸ்ட்ராலுங்களா? ஓகே. கொலஸ்ட்ரால்ங்கிறது ஏறாது. சரிங்க. நல்ல மெடிசன். ஓகேங்க. நல்லா இப்போ சுகர் பேஷண்ட்டு, பிபி இதெல்லாம் வந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி லேபில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிப்பி காளான் வைஸாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு காளான் மாதிரி இருக்குமா? நான் சாப்பிட்டது இல்லைங்க. காளானே தான் இது. நாட்டு காளான் தான். ஓகே. நம்ம அதை எப்படி விநியோகம் பண்ணலாங்கிறத நம்ம எப்படி வளர்த்தலாம்? அது மழை காலத்துல மட்டும் நம்ம காட்டுல முளைக்கும். அதேதான் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி இப்போ தொழில் இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணியோ இல்லை வேற எதுவுமே யூஸ் பண்ணி வர்றது கிடையாது. ஓகே. டெம்பரேச்சர் மாய்ச்சர் கரெக்டாக இருந்தால் இது வளரும். ஓகே, சரிங்க. இப்போ வந்து எப்படிங்க அது விற்கிறது வந்து எப்படிங்க? ஆன்லைனில் விற்கிறீங்களா? அது எப்படிங்க விற்கிறது வந்து? நிறைய பேர் ஓன் வெப்சைட் வச்சுருக்காங்க. சரிங்க. பெரிய லெவலில் பண்ணுறவங்க வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்து டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, செல் பண்ணுறோம். ஓகே, டேரெக்டாக செல் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் சோசியல் வெப்சைட்டில் போட்டால் அவங்களுக்கு நீங்கள் பார்சல் பண்ணி கொடுப்பீங்களாங்க? நம்ம எங்கேனாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் கொடுக்கலாம். மினிமம் டிராவலுக்குள்ள இருக்கிறவங்க எங்கனாலும் அனுப்பலாம், அதுக்கு மேலே அனுப்ப முடியாது. ஓகே, மினிமம் எத்தனை கிலோவாக இருந்தால் அவங்களுக்கு அனுப்பலாம்? இப்போ ஒருத்தர் ஒரு கிலோ 2 கிலோ கேட்பாங்க. இல்லை, ஒரு 5 கேஜிக்கு. அதான் கேட்குறேன். ஒரு 5 கேஜி இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பலாமா? எத்தனை நாள் வரைக்கும் நம்ம அனுப்புனா அது கெடாமல் இருக்கும்? நம்ம கட் பண்ணிவிட்டு எத்தனை நாள் வரைக்கும் நம்ம தாங்குங்க அது? இது ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அது 4 to 5 டேஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரிங்க. எப்படி நீங்கள் பாக்ஸ் பண்ணி தரும்போது பாக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? பாக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம பிராண்டு போட்டு. சரிங்க. நம்மளது கடை பேர், நம்ம ஃபார்மிங் பேர் என்னங்க? சம்பு ஃபார்ம், மஷ்ரூம் ஃபார்ம். அப்படியே வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே பண்றோம். ஓகேங்க. நம்ம வெளியில கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டிக்கரோட தான் நம்ம ஃபுட் லைசென்ஸ் நம்பர் போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகேங்க. நம்ம பிராண்ட் இருக்கு. சரி, ஓகேங்க. இப்போ வந்து எவ்வளோ நாலேஜ் ப்ரோ நீங்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சு உங்களோட இது ஃபார்மிங் ஆரம்பிச்சு? 1 இயர் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்க, கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 வருஷம் மஷ்ரூம் ஃபார்மிங்ல இருக்கும். ஓகேங்க. 3 வருஷம் மஷ்ரூம் ஃபார்மிங்ல இருந்து ஒரு 2 வருஷம் இதை பத்தியான எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி நான் அனுபவம் ரீதியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங்ல இறங்கியிருக்கேன். ஓகே, ஓகே. 3 வருஷமா அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்ணி 2 வருஷமா வந்து நல்லா கற்றுக்கிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு தான் ட்ரைனிங்ல இறங்கியிருக்கிறீங்க. ஓகேங்க. இப்போது மேலே வந்து 7 அடியிலேருந்து கட்டியிருக்கீங்களா? கீழே வந்து எவ்வளோ அடியில் ப்ரோ ஓப்பன் பண்ணுறோம்? 6 அடி விட்டுருணும். 6 அடிக்கு நம்ம 6 அடிக்கு விட்டும் போது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஓகேங்க அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 6 அடி கேப் இருக்கணும். சரி, ஓகேங்க. இப்போ வந்துங்க இது வந்து ஃபுல்லாக நம்ம உள்ளே தான் நம்ம வைக்கிறோம். வெளியே எதுவும் அந்த வைக்கோல்லாம் காய வைக்கிறோம், அந்த உணர்த்துறதெல்லாம் வந்து வெளியே வச்சு காய வச்சுக்கலாமா? எல்லாமே வந்து பெட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வெளியே தான். பேக் இதில் உள்ள கொண்டு வந்துட்டோம். சரிங்கும் போது இதை நல்லா பத்திரமா வந்து வெளியாளுங்க உள்ள வராத மாதிரி டெம்பரேச்சர் மாய்ச்சர் கண்ட்ரோல் பண்ணி இந்த ரூமில். ஷூர். ஓகே. இப்போ வந்து இதோட ப்ராசஸ் எல்லாமே நம்ம எப்படி எங்கே விதை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் நீங்கள் அதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலிங்காக எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க. ஓகே. விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணி சேல் பண்ணுற வரைக்கும் நம்ம கிளாஸ்லேயே எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. சரி, ஓகே ப்ரோ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மஷ்ரூம் ஃபார்ம் பற்றி பார்த்தாங்க. இது வந்து சிப்பி காளானுங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னா சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் காமன் ஏரிங்கிற இடத்துல இருக்குது. இவர் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சேலும் பண்ணுறாருங்க. நீங்கள் வேணும்னா நீங்களும் கேட்டு வாங்கிக்கலாம். இவரோட நம்பர் நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை வந்து யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் இவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சிப்பி காளான் என்னென்னு, என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதே போல் உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் வேணும்னாலும் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாங்க. 1 டே ப்ரோக்ராமுங்க இது. நீங்கள் இங்கே வந்து இவர்கிட்ட நீங்கள் அது என்றைக்குன்னு அவர் டேட்டு உங்களுக்கு சொல்லுவார். அப்போ அந்த டேட்டில் வந்து நீங்கள் இவர்கிட்ட என்னென்ன ஃபீஸ் டீட்டெயில் என்ன எல்லாமே இவர்கிட்ட பார்த்து நீங்கள் பேசிக்கலாங்க. இது எல்லாமே இவர் கைட் பண்ணுவார். அந்த ஒரு நாள் கிளாஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு அது பிடிஎஃபாகவும் உங்களுக்கு அது எழுதி கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இவரோட நம்பர் போட்டு விட்றேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க. நன்றி ப்ரோ. சரிங்க.